ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே ஒரு 6 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதிலே ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இப்போ வதங்கிடுச்சு பாருங்கள், ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ கார சட்னி அரைச்சிட்டோம். இதை இப்போ தாளிச்சிடலாம். இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா கார சட்னி ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, ஆப்பம், அடை அதுக்கெலாம் நல்லா சூப்பரான காம்பினேஷன். அவ்வளோதாங்க, கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.